ஓகே. டெஸ்ட் 2ட fill in the blanks இடைவெளி நிரப்பட்டாம். இந்த ஃபாலோவிங் டயலாக் பின்வரும் இந்த உரையாடலில் இருக்கிற இடைவெளியை நிரப்புங்க. யூஸ் த வேர்ட்ஸ் given in the box. பெட்டியில் தரப்பட்டுள்ள சொற்களை நீங்க என்ன செய்யுங்க, பாவிங்க. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கு. ஏ வந்து எஃப்ரைட்னு சொல்ல வந்து பயப்படுற. பி வந்து ஹேர்ட் வந்து ஒரு சொல், அது கூட்டம், கம்பவுண்ட், சாரி கலெக்டிவ் நவுன் அது. சின்னு சொல்ல வந்து மை செல்ஃப், நானாகவே. டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஈக்கு நம்ம யூஎஸ் என்று சொல்றோம், உன்னுடையது. எஃப் சேஃப், பாதுகாப்பான, இந்த அர்த்தம். இப்போ முதல்ல பாருங்க, அம்சா சொல்றாங்க ஐ சி ப்ரிப்பேர்டுன்னு சொல்ல வந்து மை செல்ஃப், உங்களை விட தந்துட்டாங்க. நானாகவே என்ன செய்தேன், ப்ரிப்பேர்ட் ஆயினேன். இப்போ ஸ்க்ரப் புக் ஒன் பேர்ட்ஸ். ஸ்க்ரப் புக்னு சொல்ல வந்து படங்கள், பிக்சர்ஸ் நிறைந்த புக்ஸ், நம்மள செய்யறது, கொப்பி எடுத்து நம்ம படங்கள் ஒட்டி ஒன்றை பத்தினதாம். அது எந்த பத்தினு சொன்னா பேர்ட்ஸை பத்தினதாம். அப்ப காஞ்சனா சொல்றாங்க ஹவு இன்ட்ரெஸ்டிங், அது சுவாரஸ்யமா இருக்கு. கேன் ஐ சி, நான் பார்க்கட்டா. சீன்னா பாக்குறது, அது அங்கே வர வேண்டியது வந்து என்னத்தை பார்க்கங்கிறத விட. ஆனா என்னத்தைங்கிற கேள்விக்கு அதுக்கு வந்து நவுனாக இருக்கணும், பேர் சொல்லாக இருக்கணும். இங்க எதுவுமே பேர் சொல் இல்லை. இது வந்து கலெக்டிவ் நவுன், அது கீழே வந்துடும். அதால நம்ம இது இல்லை, வேற ஒன்றுமே பேர் சொல் மாதிரி இல்லை. கேன் ஐ சி யூ எக்ஸ்பீரியன்ஸ், சி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவத்தை பார்க்கலாமா, அப்படி எல்லாம் இல்லை. எப்படின்னு சொன்னா இங்க கொஷின் மார்க்ல முடிவடைஞ்சிருக்கு. கொஷின் மார்க்ல முடிவடைகிறதுக்கு பொருத்தமானது வந்து இங்க யூஎஸ், உன்னுடையது. ஏன்னு சொன்னா யூஎஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன் வந்து வசன கடைசியில் முடிவடையும். நான் உங்களுடையதை பார்க்கட்டாங்கிறத இதுக்கு அர்த்தம். இது இப்படி விலங்கல்னு சொன்னா நம்ம கீழே மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நம்ம இதுக்குரிய சரியான விடையை எடுக்கலாம். அப்ப அம்சா சொல்றாங்க கோர்ஸ் அப்படியே இட் ஹேஸ் அ lot ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதிகமான தகவல் இருக்குதாம். ஒன் பேர்ட்ஸ், பறவைகளை பத்தின அதிகமான தகவல்கள் இருக்குதாம். லுக், பாருங்க, ஐ ஹேவ் another one, என்கிட்ட இன்னொன்றும் இருக்கு. கோர்ஸ் என்ன, நிச்சயமாக, அப்படியேன்னு சொல்றது. அப்ப காஞ்சனா சொல்றாங்க எஸ் தேர் இஸ் எ பிக்சர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். இங்க பாருங்க, ஆஃப் எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து இங்க இருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது கலெக்டிவ் நான், நம்ம ஹேர்டுக்கு தான், இந்த எலிஃபென்ட்ஸுக்கு நம்ம ஹேர்டுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அப்படியே பாடமாக்குறது ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், அதாவது யானை கூட்டத்தை நம்ம ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லெட் மீ நோ சம் டீட்டெயில்ஸ் ஆன் ஸ்னேக்ஸ். அப்போ ஸ்னேக்ஸை பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு சொல்றாங்க. யாரு, காஞ்சனா. இப்போ அம்சா சொல்றாங்க ஐ எம் ஆஃப் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க ஹேர்ட் நம்மளிட்ட, இங்க ஸ்னேக்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப ஐஎம் வந்திருக்கு, ஐஎம் வந்து ஏம் வந்திருக்கு. ஏம் ஒரு பீவர்புக்கு அங்கே வாரது ஒரு எஜெக்டிவா இருக்கும். அப்ப நம்ம இங்க எஜெக்டிவா பார்த்தோம்னா இங்க பொருத்தமான விட வந்து எஃப் ரைட் தான். எனக்கு பயம்னு சொல்லுவோம். எனக்கு பாம்புகள்னா பயம். ஆனா இங்க இங்க ஆனாண்டு சந்திருக்காங்க. இப்ப ஆனாண்டு சொல்லும் போது இங்க பயம்க்கு எதிரானது ஒன்று தான் இது. எப்படி எதிரானது பார்க்கும், வாட்சிங் ஸ்னேக்ஸ், பாம்புகளை பார்க்கறது ஒன் டெலிவிஷன் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பாம்புகளை டிவியில் பார்க்குறது வந்து நல்லா சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு பயமாகும். அப்ப காஞ்சனா சொல்றாங்க எஸ் நேச்சர் கிவ்ஸ் அஸ் அ lot ஆஃப் வரும். நேச்சர் வந்து எங்களுக்கு அதிகமான lot ஆஃப் என்னத்தை தரப்போகுது, இங்க ஆல்ரெடி விட இருக்கு, இங்கேயும் சரி lot ஆஃப். இங்க அங்கே வர வேண்டியது வந்து என்ன, பேர் சொல்லொண்டு வரணும். அப்ப இங்க lot ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க சரியான விட, lot ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது சொல்றாங்க, அடுத்தது அம்சா சொல்றாங்க ரியல் ஒன் we have the responsibility, நம்மளோட கடமை ஆஃப் கீப்பிங் தெம், நம்ம அவைகளை கீப்பிங் தெம் சேஃப், அவங்கள நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கிறது நம்மட மீது ஒரு கடமைன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க, fill in the blanks, இடைவெளி நிரப்புங்க. இந்த ஃபாலோவிங் டயலாக், இந்த உரையாடலில் இருக்கிற இடைவெளி நிரப்புங்க. யூஸ் த வேர்ட்ஸ் given in the box, ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இந்த சொற்களை நீங்க தரப்பாடில் பாக்ஸில் தந்த சொற்களை நீங்க பாவீங்க. மூலாவது செய்து காட்டப்பட்டிருக்கோம். ஹேவ் டுன்னு சொல்ற வந்து வேண்டும், ஒஃபுண்டா அடிக்கடி, வளமையாக, இமென்ஸ்லி அதிகமான, அவர் செல்ஃப்ஸ் நாங்களாகவே, இன்ஸ்ட்ரக்ஷன்னா அறிவுறுத்தல்கள், ரெஸ்பான்சிபிள்னா பொறுப்புங்க அர்த்தமா இருக்கு. இப்போ ரோஹித் சொல்றாங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸ்னா மெடிக்கலோட சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் வந்து சொல்றாங்க கண்ட்ரிபியூட்டிங், பங்கு பற்றாங்க.
இமென்ஸ்லி அதிக அதிக அளவில் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் த ட்ரெட்ஃபுல் டிசீஸ். ட்ரெட்ஃபுல்னா பயப்படக்கூடிய வருத்தங்கள்ல என்ன செய்றாங்கன்னா அவங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து இமென்ஸ்லின்னா பாரிய அளவில் என்ன செய்றாங்க, கண்ட்ரிபியூட் பண்றாங்க. கண்ட்ரிபியூட்னா ஒத்துழைப்பு வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்கு. சமன் சொல்றாரு, அப்ப சமன் சொல்றாரு, எஸ் ஓம் வி ஷுட் பி, நாம இருக்க வேண்டும், டு சேவ் த கண்ட்ரி. வி ஷுட் பீன்னு வந்துட்டு பீன்னு வேற ஒன்று அங்கே வர எஜெக்டிவா தான் இருக்கும். அதிகமான இடங்கள்ல நம்ம எஜெக்டிவா தான் இருக்கும். அப்போ எஜெக்டிவா இருக்குன்னு சொல்லும்போது ஹேவ் டுங்கிறது வந்து வேர்ப், ஒஃப்ங்கிறது வந்து எட்வர்ப், அவர் செல்ஃப்ஸ்ங்கிறது வந்து ஒரு பொசிட்டிவ் ப்ரோனான், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எஸ்ல முடிஞ்சுக்கு நவுன், ரெஸ்பான்சிபிள் ஐபிஎல்இ ஏபிஎல்இல ஒரு சொல் முடிவடைஞ்சா அதை நாம எஜெக்டிவாக எடுப்போம். அப்போ ரெஸ்பான்சிபிள் தான் சரியான விடையா இருக்கும். இது இந்த சொற்கள்ல முடிகிறது வந்து எஜெக்டிவா என்னன்னு சொல்லி நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்குரிய வீடியோவும் இருக்கு. எஜெக்டிவ்ஸை பத்தின வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்பெல்லிங்களை வச்சு நம்ம எஜெக்டிவான்னு சொல்லி மதிக்கிறது. அப்ப ரோஹித் சொல்றாரு, வி ஹேவ் அ லொட் ஆஃப், நம்மகிட்ட அதிகமானது இருக்காம என்ன லொட் ஆஃப், லொட் ஆஃப்னு சொல்ற வந்து அங்கே வர பேர் சொல் தான் பேர வேணும். ஹேவ் டு பேர் சொல் இல்லை, ஒஃப்னு பேர் சொல் இல்லை, அவர் செல்ஃப்ஸும் பேர் சொல் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் சொல். அப்ப சரியான விட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே வர ரெஸ்பான்சிபிள் நாம வெளியிட்டோம், அதனால இது வந்து வராது. அடுத்து நீங்க எப்படி மதிக்கீங்க, டு ஃபாலோ, ஃபாலோன்னா பின்பற்றுறது. அப்ப என்னத்தை பின்பற்றுவோம் நாம, இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல்களை தான் நம்ம பின்பற்றலாம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ, நம்மகிட்ட அதிகமான அறிவுறுத்தல்கள் இருக்கு பின்பற்றதுக்கா. டு எஸ்கேப், ஓடுறதுக்கு, ஃப்ரம் த வைரஸ், இதுல இருந்து நம்ம ஓடுறதுக்கு அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தலுக்கு நம்ம அவ்வளோதையும் பின்பற்றிக்கு என்ன செய்யலாம், நம்ம அதுல இருந்து பாதுகாப்பு கொள்ளலாம். வின்னு சொல்லிருக்கு, வி பி அவேர் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்ஸ். அப்போ விக்கு பக்கத்துல பி வந்திருக்கு. வி வந்து ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன சொல்லணும், ஒரு வேர்ப் வரணும். அப்போ இங்க வேர்புக்கு ஹேவ் டு, ஐ ஹேவ் டு, யூ ஹேவ் டு, வி ஹேவ் டு சொல்றது. வி ஒஃப்னு சொல்லியிருந்தா வி பின்னு ஒரு சொல் போல ஒஃப்னு வந்திருக்கு, ஆனா விக்கு பக்கத்துல பி வந்திருக்கு, வேற எதுவும் வினை சொற்கள் வந்திருக்கலாம். அவர் செல்ஃப்ஸும் வி அவர் செல்ஃப்ஸ்ன்னு சொன்னாலும் வி பின்னு ஒரு வினை சொல். அது அந்த வினைச்சொல் இல்லையே, பிங்கிற வந்து வெறுமனே வினைச்சொல் அடுக்கல வி. அப்போ பொருத்தமான விட வந்து ஒரு வினைச்சொல் தான் வரணும். இந்த முன்னுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் இடத்தால வி ஹேவ் டு பி தான் சரியான விடையா இருக்கு. அப்ப ரோஹித் சொல்றாரு, வி ஷுட் ஆல்சோ வாஷ் அவர் ஹேண்ட்ஸ், நம்ம கைகளையும் கழுவணுமா. வெரி, இப்ப இங்க வெறிங்கிற வந்து அங்கே வர வேண்டியது, வெறிக்கு அங்கே வரும் ஒன்று எஜெக்டிவ் வரலாம் அல்லது எட்வர்பும் வரலாம். அப்போ இங்க ஒஃப்ங்கிறது வந்து எட்வர்ப், இது வந்து பொசிட்டிவ் ப்ரோனவுன். அப்ப இங்க பொருத்தமான விட வந்து நம்ம எத்தனை தரம் நம்ம கைகளை கழுவ வேண்டும்னு சொல்றது. அப்ப இங்க கைகளை கழுவுறதுங்கிற வந்து எத்தனை தரம்னு சொல்றாங்க. வேற எஜெக்டிவ் வந்தாலும் அதுவும் வந்துடும். ஆனா இங்க கைகளை கழுவுற எத்தனை தரம்ங்கிறத நீங்க சரியான விடையா இருக்கும். அப்ப இங்க நம்ம ஒஃப்ங்கிறது தான் சரியான விட. நீங்க என்ன சொல்லணும்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த சொல் வந்து வேர்பாக இருக்கு, இது வந்து எட்வர்ப், இது வந்து எட்வர்ப், இது வந்து பொசசிவ் ப்ரோனவுன் சொல்லி அதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்களையும் தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும். இப்போ செவன் சொல்றாரு, அண்ட் ஆல்சோ வி ஷுட் கீப், நம்ம வச்சிருக்கோம்மா வெரி கிளீன் எவ்ரிவியா, நம்ம வைத்திருக்க வேண்டும். எப்படியா நாம வைத்திருக்க வேண்டும். அவர் செல்ஃப்ஸ், நம்மளை நாமளே வைத்திருக்க வேண்டும். எப்படி, வெரி கிளீன். உங்களுக்கு நிறைய பேர் குழப்பம் இருக்கு, மை செல்ஃப் யுவர் செல்ஃபுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. வெரி சிம்பிள். அதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கு, நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதையும் பற்றி தருவேன். உங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணுறேன்னு சொன்னா இது ரெண்டு இடத்து தான் பெறும். உண்டு இடத்த வரும்னு சொன்னா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வரும், ஐக்கு பக்கத்துல மை செல்ஃப் வரும். ஐ மை செல்ஃப் ரெண்டுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அல்லது இங்க ஒப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வரும். வி ஷுட் கீப், வைக்க வேணும், ஒப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வரும்னு சொல்லி சிம்பிளானதான். இங்க நம்ம உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கேள்விக்கு நீங்க விட எழுதிருப்பீங்க. இதை நீங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் 2-3 நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். பார்த்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட கொப்பியில் எழுதி ஃபுல்லாக செஞ்சுட்டு நான் சார் அந்த ஆன்லைனில் அந்த ஃபார்மையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க.